தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்திற்கு சேலம் காவல் ஆணையர் அனுமதி மறுத்திருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்திற்கு சேலம் காவல் ஆணையர் அனுமதி மறுத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்திற்கு சேலம் காவல் ஆணையர் அனுமதி மறுத்திருக்கின்றனர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்திற்கு சேலம் காவல் ஆணையர் அனுமதி மறுத்திருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்திற்கு சேலம் காவல் ஆணையர் அனுமதி மறுக்கப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்திற்கு சேலம் காவல் ஆணையர் அனுமதி மறுக்கப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்திற்கு சேலம் காவல் ஆணையர் அனுமதி மறுக்கப்பட்டு உள்ளது. தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்திற்கு சேலம் காவல் ஆணையர் அனுமதி மறுக்கப்பட்டு உள்ளது. கோட்டை மைதானம், போஸ் மைதானம், சீலநாயக்கன்பட்டி ஆகிய 3 இடங்களில் ஒன்றில் அனுமதி வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. கரூர் துயர சம்பவத்திற்கு பின் சேலத்தில் விஜய் பரப்புரையை மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோட்டை மைதானம், போஸ் மைதானம், சீலநாயக்கன்பட்டி ஆகிய 3 இடங்களில் ஒன்றில் அனுமதி வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டு உள்ளது. கரூர் துயர சம்பவத்திற்கு பின் சேலத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்திற்கு சேலம் காவல் ஆணையர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கோட்டை மைதானம், போஸ் மைதானம், சீலநாயக்கன்பட்டி ஆகிய 3 இடங்களில் கரூர் துயர சம்பவத்திற்கு பின் சேலத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டு உள்ளது. வழக்கமாக சனிக்கிழமை பரப்புரை செய்து வந்த விஜய் இந்த முறை வியாழக்கிழமை பரப்புரை செய்ய திட்டமிட்டிருந்தார். கரூர் துயர சம்பவத்திற்கு பின் சேலத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கோரிய மனுவிற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். 2026 நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி ஏற்கனவே எல்லா கட்சிகளுமே தங்களோட பரப்புரை ஆரம்பிச்சிருச்சு. தமிழக வெற்றி கழகம் தரப்புல அதனோட தலைவரான விஜய் என்ன பண்ணியிருந்தாருன்னா, தமிழகம் முழுவதும் சனிக்கிழமைகள் தோறும் 2 முதல் 3 தொகுதிகளில் நான் சுற்றுப்பயணம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, அதன் அடிப்படையில் செப்டம்பர் மாதம் என்ன பண்ணாருன்னா, திருப்பம் திருச்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல் முடிஞ்சு கரூர் வந்திருந்தாரு. கரூர் வேலுச்சாமி அப்புறம் அப்படிங்கிற பகுதியில் ஏற்பட்ட நெருக்கடியில 41 பேர் பலியானாங்க. பலியானது இது நாடு முழுவதும் ஒரு கடும் அதிர்ச்சியை கிளப்பிச்சு. இதனை அடுத்து என்ன சொன்னார்னா, கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு நாங்க மீண்டும் பிரச்சாரம் செய்வோம், பரப்புரை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. கடந்த முறை ஒவ்வொரு தடவையும் சனிக்கிழமை என்றது அவர் அந்த பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாரு. இந்நிலையில இந்த பிரச்சாரத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணினாங்கன்னா, இன்னைக்கு காலையில சேலம் மாநகர காவல்துறை ஆணையத்தை ஒரு மனு அளித்திருந்தாங்க. என்னன்னா, உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் எல்லாமே நாங்க பண்றோம். அதாவது உயர்நீதிமன்றம் ஒரு சில வழிகாட்டுதல்கள் வைத்திருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கூடக்கூடிய கூட்டத்துக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னும், அதே மாதிரி அவங்களுக்கு போதிய அளவுக்கு குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளை முன் வச்சிருந்தது. அந்த நிபந்தனைகளை எல்லாமே நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு வியாழக்கிழமை பரப்புரை செய்யறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இன்னைக்கு காலையில அவங்க சேலம் மாநகர காவல் கமிஷனர்கிட்ட மனு அளிச்சிருந்தாங்க. அந்த மனுவானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. தள்ளுபடி செய்யப்பட்டதோடு இல்லாம அவங்க பரப்புரை செய்யறதுக்கு தற்போதைய தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்குது. இது தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களிடையே ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.